ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழச்சி. நான் உங்கள் பவித்ரா. அப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரீசெண்ட் டேஸில் நான் சந்திச்ச ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரீசெண்ட் டேஸில் என் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் டெலிட் ஆயிடுச்சு. என்னடா அது நேற்று பார்த்த ஃபோட்டோ இப்போ மாயஜாலமாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். அதாவது டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டெலீட் ஆன எல்லா ஃபோட்டோஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து இந்த டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் DCIM ஃபோன் ஸ்டோரேஜில் DCIM அது மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டாட் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு இருக்கும். நான் வந்து ஏற்கனவே இந்த ஃபோட்டோஸ்லாம் கண்டுபிடிச்சனால நான் 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா DCIMக்குள்ளே தான் இருக்கும். டாட் தம்ப்நெயில்ன்ற ஒரு நேமோடு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் டாட் தம்ப்நெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஈஸியாக நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் 2 அப்படின்னு மாற்றி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா டெலிட்டான ஃபோட்டோஸ் வந்து செகண்ட்ரியாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். என்கிட்ட கிட்டத்தட்ட 1026 ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து டெலீட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் திருப்பி எடுத்துட்டேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோட சந்திப்போம். டாடா பாய்.